குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த பெண்ணாவல் ஊற்று அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாங்க. இந்த பெண்ணாவல் ஊற்றுன்ற வார்த்தையை உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தையாக கூட இருக்கலாங்க. எல்லா புலவர்களும் ஏன் மகா முனிவர்கள் ரிஷிகள் கூட இந்த பெண்களுடைய வரலாற்றை பெரும் பாகடாக தாங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைய பாடசாலைகளில் பெண்ணார் படலங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும், ஆண் படலங்கிறது ஒரு குறுகிய வார்த்தைக்குள் சூட்சமமாய் மறைக்கப்பட்டு தாங்க இருக்கும். ஆணாதிக்க நாடு என்று சொல்லும் பொழுதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இல்லை, சுமார் முற்போக்கு காலம், சுமார் 1000, 2000, 5000, 10,000 வருடங்களுக்கு முன்பு கூட பெண்களை ஏன் இந்த ஆருண்ய காண்டத்தில் உச்சத்தில் காட்டினார்கள் என்பதற்கு உயரிய ஒளி ஒன்று இன்று வரை அதை யார் ஒளி எழுப்பி அவர்களுக்குள் பெண்ணார் படையை முழுமையாய் முடித்து கொடுத்தார்களோ அவர்கள் அடைந்த அந்த வெற்றிக்கு அப்பெயரை சூட்டி அழகு பார்த்தவர்கள் தான் இந்த ஆண் மாமல முனிவர்கள் கூட சொல்லலாங்க. எங்களுடைய தென்னாட்டுடைய சிவனே போற்றின்ற பல ஆலயங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய விசிஷ்ட கணபதி ஒரு பெண், அதுவும் உங்களுக்குள் அவள் எப்படி நிர்ணயம் செய்யப்படுகின்றாள் என்பதை நிர்ணயிக்க முற்பட்டவர் அவர்களுக்குள் யார் எப்படி யாருக்காக கணிக்கப்பட்டது என்பதை கூட மறைத்தும் மழைத்தும் விழைத்தும் காட்டி உங்களுக்குள் அப்பேற்பட்ட அதிபதியாகும் தன்மையை கொடுக்க ஒரு குருவானவர் எந்த காலகட்டத்திலும் எப்பேற்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். நிஜத்தை நிரூபிக்க நாங்களும் பன்னாட்டு வணிகங்கள் பல செய்து எங்களுக்குள் எந்த வணிகத்தில் யார் எங்களை இழைத்து பார்த்தார்களோ அதில் அவர்களுக்கே அந்துரியத்தை கொடுத்து உச்சத்தில் உயரிய நாதன் எங்கள் குருநாதர் என்ற பட்டயத்திலிருந்து மீண்டும் ஆவணப்படுத்தப்படும் அனைத்து தாகங்களிலும் உங்கள் ஆவல் எது என்பதை நீங்கள் எப்படி உணர ஆசைப்படுகின்றீர்களோ அதில் பல பெண் தத்துவங்களையும் மறைத்து காட்டி உச்சநாதத்தில் உயரிய கோபுரத்தில் உயர்த்து காட்டியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் என்பதை இன்றும் மறைத்து தாங்க காட்ட பண்ணுறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆணும் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்கங்க. இதனுடைய உயரிய தத்துவம் எதுங்கிறத இன்று வரை யாருமே முழுமையான விளக்கங்கள் கொடுத்ததே இல்லைங்க. பாரம்பரிய வழக்கத்தில் வேணா எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் மறைத்து கொடுக்கின்ற ஒரே ஒரு சூட்சுமதாரிகளுக்கு பெண்ணின் மறுபக்கத்தை எப்படி ஒருவன் உணர்த்த ஆசைப்படுகின்றானோ அவனின் தத்துவத்திற்குள் அவள் அடங்கிவிட்டால் அவன் அப்பொழுதே அவளுக்குள் அவனாக தெரிகின்றான், அவனுக்குள் அவள் தென்பட ஆசைப்படுகின்றாள். இந்த வார்த்தையை ரொம்ப சூட்சமாக அழகாக வெளியிட்டிருக்கோங்க. நிதர்சனத்தோடு நீங்கள் உங்களையே உங்கள் மறுபரிச்சயத்திற்குள் அழைத்து செல்லுங்கள். உன்னுள் நான் பெண்ணாட்படுகையாய் இருந்து பெண்ணாட்படுவதில் முழுமையாய் உங்களையில் வெளிக்க ஆசைப்படுகின்றேன். நிதர்சனத்தில் ஒவ்வொரு ஆட்கடவுளிலும் உங்களுள் நான் எப்படி வெட்கின்றேனோ அதில் உங்களை நான் முழு ஆபரணனாக்குகின்றேன். நிதர்சனத்திற்காக மீண்டும் ஒரு பெண்ணார் படலத்தில் உங்கள் எது நிதித்துவம் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொண்டார்களானால் அவர்களின் தனிமைத்துவத்தில் இருந்து அவர்களின் மகிமைத்துவத்தை அவர்களே உணர்வார்கள். அவர்களே அக்குலத்தின் தெய்வமாகவும் விளங்குகின்றார்கள். எந்த குலத்தில் எக்குலத்தில் யார் அந்த பெண் எங்கிருந்து அவள் விளங்குகின்றாளோ அவளே தென்னாட்டுடைய சிவனாகவும் மாறுகின்றாள். முழு மதியத்திலும் யார் ஒருவன் இக்கதைக்குள் முழு சூட்சுமத்தை மறைத்து முழு மதியையும் கண்டுபிடித்து விதியையும் வெல்லும் சக்திக்குள் ஒரு ஆகமத்தை உரித்து உங்களுக்குள் வெளிப்படுத்த கடமைப்படுகின்றாரோ அப்பொழுதே அவர் இந்த உலகத்திற்கு மாபெரும் பெண்ணாட்சியையே மலை போல் விளக்க விரும்புகின்றார். நிதிமைத்துவத்திற்காக ஆண் அதிகுரு வீட்டில் இருந்தால் பெண் ஆகமம் என்பவளை புரிந்து கொண்டால் போதும். வெற்றி யாருக்கு என்பதில் இருவருமே சமநிலையிலிருந்து வேள்விகளை நடத்துபவர்களாக இருப்பார்களாக. நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு ஏடுகளிலும் என்னுடைய நிதர்சனவான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஏன் பிறப்பு ஏன் இறப்பு என்பதில் நான் இரண்டிற்கும் சமமாயிருக்கும் ஆன்ம தத்துவனாயிருந்து ஆன்மநாதராய் உங்களுக்குள் வெளியிட ஆசைப்படுகின்றேன். என் பெண்மைக்குள் ஒரு ஆண்மை வெளியிடட்டும், ஒரு ஆண்மைக்குள் ஒரு பெண் முழுமையாய் வெளிப்படட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.